Hello viewers, welcome to swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு மசாலா மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான ingredients வந்துட்டு மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். 200 grams போல மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத எடுத்து சைடுல வெச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் போல அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு, மூணு டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் போல மஞ்சள் தூள், கொஞ்சம் போல மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் நல்லா கோட் ஆகணும். ஒன்னோட ஒன்று கோட் ஆனால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த சலசலப்பு சத்தம் நின்ன உடனே நம்ம ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம எல்லா மஷ்ரூமையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடான உடனே சோம்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 3 போல் பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகுத்தூளை இதை ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள், இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான மஷ்ரூம் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.